தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தான் பாமகவின் தலைவர் என ராமதாசுக்கு மகன் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். பாமகவுக்கு இனி நானே தலைவராக செயல்படுவேன் என்றும் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் அறிவித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். இதற்கு பதில் அளிக்காமல் 2 நாட்களாக அமைதி காத்து வந்த அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் தான் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாமகவின் தலைவர் பதவி குறித்து எதிர்பாராத குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அது குறித்து விளக்கமளிக்கவே இந்த கடிதம் எனவும் தனது கட்சி தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அதில் பாமக தலைவராக கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாமகவின் தலைவரை கட்சியின் பொதுக்குழுதான் தேர்வு செய்ய முடியும் என்றும் அந்த அடிப்படையில்தான் தாம் 2022ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். தன்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறியுள்ள அன்புமணி தாம் தொடர்ந்து கட்சியின் தலைவராக செயல்படுவேன் எனவும் அதிரடியாக அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தொண்டர்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை உருவாக்குவது தனது கடமை என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அந்த கடமையை அனைவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியதால் பீதியின் உச்சத்தில் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலமாக திருத்தி எழுதப்படும் என்று தனது முந்தைய எக்ஸ் பதிவை நினைவு கூர்ந்துள்ள இபிஎஸ் தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என அமித்ஷா கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த மு.க.ஸ்டாலின் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். மணிப்பூர் பற்றி முதலமைச்சருக்கு இருக்கும் அக்கறை தமிழ்நாட்டு பெண்கள் மீது இருக்கிறதா என்று இபிஎஸ் வினவியுள்ளார். திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்றி மக்களின் பேராதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார். அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அல்லாத கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்த நிலையில் அது சாத்தியமில்லாமல் போனதாக கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அமித்ஷா மட்டும் கூறியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. திமுக கூட்டணிக்கு எதிராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவியை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. இதனிடையே தற்போதைய சூழலில் தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணிக்கு போறோம், யார் கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாங்க டிசிஷனே எடுக்கல. இதான் உண்மை. அதனால எங்க கிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் கட்சியின் வளர்ச்சிப் பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் கூறினார்.